நாகர்கோவிலில் நகை வாங்குவது போல நடித்து கழுத்திலும் கையிலும் தங்க நகையுடன் ஓட்டம் பிடிக்கும் திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பட்டப்பகலில் கொள்ளையடித்து தப்பி ஓடியவர் சிக்குவாரா? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனாட்சிபுரத்தில் சத்தியன் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். இங்கு வாடிக்கையாளர் போல் வந்த இளைஞர் ஒருவர் தங்கச் செயின் வாங்க வந்துள்ளதாக கூறி தங்கச் செயின் மாடல்களை பார்த்துள்ளார். பிறகு அதில் ஒரு தங்கச் செயினை கண்ணாடி முன்பாக நின்று அணிந்து பார்த்துவிட்டு மற்றொரு செயினை கையில் எடுத்து பார்த்துள்ளார். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் மேலும் 2 தங்கச் செங்கிலியை கையில் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தார். சிறிதும் சுதாரிக்காத சத்தியன் நிலை தடுமாறி கடையிலிருந்த எடை பார்க்கக்கூடிய மிஷினையும் தள்ளிவிட்டபடி திருடனை பிடிக்க முற்பட்டுள்ளார். இருப்பினும் செயின்களை கொள்ளையடித்து சென்றவர் கடைக்கு வெளியே நின்றிருந்த மற்றொரு நபரின் பைக்கில் ஏறி தப்பிச் சென்று விட்டார். இந்த சம்பவம் குறித்து சத்தியன் கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. வாடிக்கையாளரைப் போல நடித்து கழுத்திலும் கையிலுமாக 2.5 சவரன் தங்க நகைகளுடன் ஓட்டம் பிடித்த திருடனின் சிசிடிவி காட்சிகள் பரவி வியாபாரிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. தற்போது வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் திருடர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.